உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். வர்த்தகத்தை மீட்டெடுப்பது குறித்து ஆலோசிக்க உச்சி மாநாட்டை நடத்தப் போவதாக இங்கிலாந்து அறிவித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைந்திருக்கிறார். ரமேஷ்குமார், வணக்கம். இங்கிலாந்தினுடைய இந்த அறிவிப்பு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது? விவரங்கள் என்ன? ஹார்முஸ் ஜலசந்தியில் சர்வதேச கப்பல் போக்குவரத்தை மீண்டும் துவங்குவது தொடர்பாக சர்வதேச நாடுகளுடனான ஒரு உச்சி மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்படுவதாக இங்கிலாந்து பிரதமர் கீர் ஸ்டார்மல் அவர்கள் தற்போது அறிவித்திருக்கிறார். அந்த நாட்டு மக்களுக்கு உரையாற்றும் போது மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை அவர் வெளியிட்டிருக்கிறார். அதாவது தற்போது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நீடிக்கும் போர் காரணமாக ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டிருக்கிறது. ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டிருப்பதால் பல நாடுகளில் எண்ணெய் விநியோகம் மிக கடுமையான அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்படுவது ஒரு புறம் மட்டுமில்லாமல் அதன் விலைகள் உச்சத்தை தொடக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. இது எப்போதுதான் முடிவுக்கு வரும்? பூனைக்கு யார் மணி கட்டுவது என்பது போன்ற கேள்விகள் தொடர்ந்து எழுந்து வரக்கூடிய சூழ்நிலையில் தான் இது தொடர்பான ஒரு முக்கிய முன்னெடுப்பை இங்கிலாந்து தற்போது தாங்கள் எடுக்கப் போவதாக தெரிவித்திருக்கிறது. மீண்டும் ஹார்மஸ் ஜலசந்தி பகுதியில் சுதந்திரமான கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்வது தொடர்பான திட்டங்களை வகுக்கவும் அது குறித்து ஆலோசனை செய்யவும் பிரிட்டன் தலைமையில் ஒரு உச்சி மாநாடு நடைபெற இருப்பதாகவும் அதில் சர்வதேச நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்க போவதாகவும் இங்கிலாந்து பிரதமர் கீர் ஸ்டார்மல் அவர்கள் அறிவித்திருக்கிறார். இங்கிலாந்து நாட்டினுடைய வெளியுறவு அமைச்சர் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டில் பல முக்கியமான சர்வதேச நாடுகளை சார்ந்த 35 நாடுகள் பங்கேற்பு இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதில் இந்தியாவும் இருக்கிறதா என்பதை அவர் தெரிவிக்கவில்லை. ஆனால் இந்தியா ஒரு குறிப்பிடத்தக்க முக்கியமான நாடு என்கிற அடிப்படையில் இந்தியாவிற்கும் அழைப்பு விடுக்கப்படும் என தெரிகிறது. இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த போர் என்பது நமக்கான போர் அல்ல என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இதில் நாம் ஈடுபடவும் இல்லை, இந்த மோதலில் தலையிடவும் இல்லை என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஹார்மஸ் ஜலசந்தி பகுதியில் நுழைவதற்கு சர்வதேச கப்பல் நிறுவனங்கள் அஞ்சுகின்றன என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஹார்மஸ் ஜலசந்தி பகுதி மூடப்பட்டிருப்பதால் மேற்கத்திய பகுதிகளில் எண்ணெய் போக்குவரத்தும் எண்ணெய் விநியோகமும் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் இங்கிலாந்து பிரதமர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இதனை தடுப்பதற்கு வாஷிங்டன், அதாவது அமெரிக்கா சக்தியற்ற நிலையில் இருக்கிறது என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஈரானின் போர் தாக்கம் இங்கிலாந்தின் எதிர்காலத்தை பாதிக்கும் எனவும் அவர் மிக கவலையோடு தெரிவித்திருக்கிறார். ஹார்மஸ் ஜலசந்தி மீண்டும் திறக்க அனைத்து ராஜதந்திர வழிகளும் ஆராயப்படும். We will open all avenues to open the Hormuz Strait என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஹார்முஸ் ஜலசந்தி பாதுகாப்பானதாக மாற்றுவது அவ்வளவு எளிதானதாக இருக்காது. ஈரான் நெருக்கடியிலிருந்து நாம் எவ்வாறு மீண்டு வருகிறோம் என்பதை பொறுத்தே அது நம்மை வரையறுக்கும் எனவும் இங்கிலாந்து பிரதமர் கீர் ஸ்டார்மர் அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் தெரிவித்திருக்கிறார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். ஹார்முஸ் ஜலசந்தி விவகாரம் தொடர்பாக உச்சி மாநாட்டை நடத்தப் போவதாக இங்கிலாந்து அறிவித்திருக்கிறது. அதனுடைய விவரங்களை எமது செய்தியாளர் வழங்க கேட்டோம். உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள்.